ஓம் நமச்சிவாயா. இந்த ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு யாருமே பண்ணாதது ஒரு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் 10 நாள் வரைக்கும் அவங்களுடைய கொஷின்ஸ் ஆன்சர் கேட்க சொல்லுவேன். அவங்க கேட்டதுக்கப்புறம் கடைசியாக அவங்க ஹாப்பியானாங்களா, ஜாதகம் நான் பார்த்த முறை கரெக்டாக இருந்ததா, நான் சொன்ன அணுகுமுறை எல்லாமே கரெக்டாக இருந்ததா சொல்லிட்டு கடைசியில் நான் கஸ்டமர்கிட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்குவேன். ஏன்னா நான் பார்க்குறது ரைட்டாக போகிற டைரெக்ஷன் கரெக்டாக. ஏன்னா எனக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நான் கடைசியில் நான் வாங்குவேன். ஸோ அந்த கஸ்டமர் அவங்களுடைய கைப்பட அவங்க எழுதினது தான் இந்த லேட்டஸ்ட்டு இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது மாதிரி என்கிட்ட ஒரு 2000 கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு கஸ்டமரும் அவங்க என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் ஜென்ரலாக இன்னொரு ஜோதிடர்லாம் ஜாதகம் பார்ப்பார், பணம் கொடுப்பார், பலன் சொல்லுவார், போயிடுவார். பட் ஆனால் என்னுடைய இதில் அப்படி கிடையாது. ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய குரூப்பில் இருப்பாங்க. ராசி பலன், பஞ்சாங்கம் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு 10 நாள் கொஷின் அண்ட் ஆன்சர் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப ஜோதிடர்னு சொல்லிட்டு அந்த குரூப் நான் மட்டும்தான் ட்ரை பண்ணுறேன். அதில் பார்த்திங்கனாக்கா 2000 பேர் இருக்காங்க. அந்த 2000 பேரோட டெய்லி நாளுக்கு நாள் ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் மேரேஜ் மேட்சிங், அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷங்கள், ஏதாச்சும் ஜோதியில் ஏதாச்சும் டவுட்ஸு, சனி பயிற்சி, ராகு பயிற்சி ஏதாச்சும் டவுட்ஸு கேட்பாங்க. அந்த டவுட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். டெய்லி அவங்களோட நான் 2000 பேரும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நிறையா பேரை நான் ஒரு இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் நான் அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். திடீர்னு எனக்கு ஐடியா வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 5000 பீப்புள் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 1 இயருக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த டேட்டா பேஸ் ஒரு 2000 பேர் தான் இப்போ கிடச்சிது. ஸோ இதுதான் நான் ஜாதகம் பார்த்ததுக்கு முன்னாடியும் ஜாதகம் பார்த்ததுக்கு பின்னாடியும் இதுதான் ஒரு என்னுடைய அணுகுமுறை. பட் ஜென்ரலாக நான் 6 விதமான பரிகாரங்கள் சொல்லுவேன். 6 விதமான கோவில்கள், 6 விதமான பரிகாரங்கள் எல்லாருடைய லைஃப்லையுமே இன்றைக்கி நல்லா மாறி இன்றைக்கி இறைவனுக்கு எல்லாருமே நன்றிகள் சொல்லிகிட்ருக்காங்க. இறைவனுக்கு நன்றிகள் சொல்லக்கூடிய காலங்கள் அதுதான் நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அதுதான் எல்லோரும் சொல்லணும் ஆசைப்பட்றேன். அது மாதிரி நிறையா பேர் இந்த இறைவனுக்கு இன்றைக்கி நன்றிகள் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது இந்த பிரபஞ்சம் எனக்கு இந்த ஒரு இறைவன் தூதுவனாக ஒரு மக்களுக்கு நீ இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளை. இதுவே என்னுடைய பயணம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி இது எல்லாமே இது லேட்டஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக வாங்கினது. லாஸ்ட் வீக் இந்த கஸ்டமர் ரிப்போர்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓம் நமச்சிவாய.